யூஎஸ்க்கும் சைனாக்கும் உள்ள ட்ரேட் வாரில் ஹெவியாக சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த திருப்பங்கள் வர்றப்ப நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸாக மாறுறப்ப ட்ரேட் வார் வந்துட்டு முடிஞ்சாலுமே வேறு ஆப்ஷன் இப்போ இந்தியா அந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆப்வியஸாக இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோனே எடுத்துக்கோங்க. தே நெவர் மேனுஃபேக்சர் ஈவன் அ சிங்கிள் ஃபோன் இன் யூஎஸ். பட் ஸ்டில் ஆப்பிள் ஃபோன் நம்ம எதை பார்க்குறோம்? ஸோ அப்போ மேனுஃபேக்சர் பெரிய ஆள் கிடையாது, பிராண்ட் ஓனர் தான் பெரிய. இப்போ வாரன் பஃபே நீங்கள் யாரை வேணால் பெரிய லெஜெண்ட்ஸ் யாரை வேணால் எடுத்துட்டாங்களோ தே டோன்ட் ஒர்க், தே ஜஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் பீப்புள் ஹூ இஸ் ரியலி ஒர்க்கிங். நம்ம எப்படி வேணாலும் யாரை வேணாலும் மோட்டிவேட் பண்ணலாம், ஆனால் அது அல்டிமேட் மோட்டிவேஷன் பாயிண்ட் வந்து மணி தான். சாதாரண ஒரு பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஏ சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிளில் ஒரு பாட்டில் ஓப்பன் தே சோல்ட் மோர் தென் 2 crore rupees ஆஃப் ஒர்த் ஆஃப் பாட்டில் ஓப்பன். அதை மேக் பண்ணுற நான் மூலம் பண்ணணும்னா ஒரு 300 200 பண்ணலாம். கேஜிஎஃப் படம் மாதிரி எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பாம்பேல ஒரு வில்லன் வந்து பெரிய வில்லனா தெரியும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வில்லன் பார்த்தா இதுதான்டா இவன் தான்டா பெருசு இவன் சின்னதுன்னு அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் நான் இ-காமர்ஸ்ல பார்த்தேன். முன்னாடிலாம் ஒரு அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணணும், யூ நீட் அ பிக் டீம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒன் டேல யூ கேன் மேக் 6 வீடியோஸ். அந்த அளவுக்கு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸை கிரியேட் பண்ண முடியுது. அது ஒரு நாளைக்கு நாங்கள் 2000 ஸ்கூப் 5000 ஸ்கூப் ஐஸ்கிரீம் விற்றாலும், அவன் ஒரு 50 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாலும் ஹீ பிலீவ்ட் மீ அண்ட் ஹீ கேம் டு மை ஷாப் அண்ட் ஹீ ஹேட் அன் ஐஸ்கிரீம். அவன் என்னை நம்பி வந்திருக்கான், ஐ ஷுட் நாட் டிசப்பாயிண்ட் ஹிம், அவன் ஹீ இஸ் மை கெஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட மிஸ்டர் ராஜராஜன் தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஸோ கரெக்டான டைம் கூட தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. டேரிஃப்ஸ், அப்படியே யூஎஸோட டேரிஃப்ஸ் வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டே வந்துட்டு திசை திருப்பி மாற்றிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இ-காமர்ஸில் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. ஸோ அது உங்ககிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இ-காமர்ஸுக்கு இந்த டேரிஃப்ஸ் வந்து ஆனது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் என் இந்தியன்னா அது நம்ம ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லலாம். இட் மைட் பி சர்ப்ரைசிங் யூ. த ரீசன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேரிஃபை பற்றி பேசணும்னா பொலிட்டிக்கலாக நம்ம நிறைய பேசலாம், பட் நாட் இன் திஸ். என்னோட ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்ப US have raised the tariffs. Let's say இப்போ வந்து சைனாவோட நம்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் நம்பர்ஸ் வந்து இட்ஸ் கம்பேரிட்டிவ் இட்ஸ் ஹையர், பட் ஸ்டில் இட்ஸ் லோவர். இன்னொரு பிரச்சனைகள் என்ன பார்க்குறேன்னா, யூஎஸில் வந்து தே டோன்ட் ஹாவ் அ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அட் ஆல். ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அங்கே இன்னும் ஒரு பொருள் கூட இன்னைக்கு வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை. ஃபோர்ட் வாஸ் டூயிங் இட், நவ் டேஸ் தே ஆல்சோ ஸ்டாப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொருளை மேனுஃபேக்சர் நான் பண்ணலைன்னா I 100% டிபெண்ட்ஸ் ஆன் த இம்போர்ட்டர்ஸ். நான் இம்போர்ட் பண்ணி தான் அந்த பொருளை எடுத்துக்கணும். ஸோ இந்த யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணுறக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தா, ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 5 கண்ட்ரியை தவிர வேறு யாருமே பெரிய மேனுஃபேக்சர்ஸ் யாருமே கிடையாது. இதில் மேஜராக பார்த்தா சைனா இஸ் நம்பர் 1 இன் த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளைங் டு ஆல் ஓவர் த வேர்ல்டு. நம்பர் 2 இட் இஸ் இன் இந்தியா அண்ட் தேர்டில் வந்து இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், வியட்நாம், இந்த மாதிரி ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து டூயிங் இட். யூஎஸ்க்கும் சைனாக்கும் உள்ள ட்ரேட் வாரில் ஹெவியாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ தே ஆர் increase the tax percentage to the high level, but compared to இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் 140 ரூபா வைக்கிறீங்க, நீங்கள் டேக்ஸ் போட்டு கொடுப்பீங்களோ எப்படி போட்டு கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு வேணுன்றது என்னோட லேண்டிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான் அப்ஜெக்டிவ். ஸோ அப்போ அந்த லேண்டிங் ப்ரைஸ் ஒரு கண்ட்ரியில் ஜாஸ்தியாக இருக்கப்ப வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு ஒரு திருப்பம் வரும். இந்த திருப்பங்கள் வர்றப்ப நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸாக மாறுறப்ப we have a huge opportunity. இப்போ சைனாலேருந்து ஒரு மேஜர் ஷேர் நமக்கு எடுத்துகிட்டு வர அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஸ்டில் லையிங் அரவுண்ட். ஸோ இதை வந்து we have to build it அப்படிங்கிறத பார்க்குறேன் நான். ஸ்டில் இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து B2Bல தான் இருக்குது. நம்ம வந்து அங்கே இருக்க இம்போர்ட்டர்ஸ்க்கோ இப்போ நம்மளோட வேல்யூஸ் ஆஃப் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு $19 billion நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதை தாண்டி டேரெக்டாக அங்கே கன்சூமராக ஒரு பிராண்டாக நம்ம விற்கிறப்ப அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறதா பார்க்குறேன். ஒரு பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்தியன் ப்ராடக்டே கூட பாருங்கள், மேனுஃபேக்சர்ட் பைன்னு ஒன்று இருக்கும், பக்கத்தில் மார்க்கெட்டட் பைன்னு ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோனே எடுத்துக்கோங்க. தே நெவர் மேனுஃபேக்சர் ஈவன் அ சிங்கிள் ஃபோன் இன் யூஎஸ். பட் ஸ்டில் நம்ம ஆப்பிள் ஃபோன்னா நம்ம எதை பார்க்குறோம்? யூஎஸ் தான் பார்க்குறோம், கரெக்டு தானே? ஸோ அப்போ மேனுஃபேக்சர் பெரிய ஆள் கிடையாது, பிராண்ட் ஓனர் தான் பெரிய ஆள். ஸோ அப்போ மோர் தென் நம்ம இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே திரும்பினாலும் டவுன் த லைனில் ஒரு 5 years 10 yearsல we have to build a brand which is proudly say this is made in India. The people don't look for where it came from, but it should be a brand name. இந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் அவர் சொல்கிறது என்னென்னா, ஸோ மேட் இன் யூஎஸ்ஏ ஆகணும், இங்கே வந்து நிறைய வந்து பிஸ்னஸ் ஆரம்பிங்க, இங்கே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட ஒரு குறிக்கோளாகவே இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறப்ப நான் எடுத்துக்கிறது என்னென்னா, இந்த யூஎஸ் சைனாவோட ட்ரேட் வார் வந்துட்டு முடிஞ்சாலுமே
மேபி வந்து சைனாவை பீட் பண்ணுறதுக்காக அதர் ஆப்ஷன் எங்கே மார்க்கெட் இருக்குங்கிறத வந்துட்டு தேடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறப்ப இந்தியா அந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்க. அப்படி சைனா பண்ணுற விஷயங்களை நம்ம என்னென்னலாம் பண்ணுனா அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து எடுத்து வைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்மள்ட்ட வந்து ஒரு கண்ட்ரி வந்து மேனுஃபேக்சரிங்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் தான் மெயினாக நான் பார்க்குறேன். ரிசோர்ஸஸ், அதாவது லெட்ஸ் சே வாட்டர் ஆர் லைக் ரா மெட்டீரியல்ஸ் வாடவோ. அண்ட் செகண்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ தேர்ட் வந்து மிஷினரிஸ். இது 3 தான் மேஜரான ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஒரு கண்டென்ட்ஸ். இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் எடுத்துக்கோங்க, ஒரு சேர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல, நீங்கள் இந்தியாவில் ஒரு 100 ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரெஸ்டாரண்ட், ஒரு லைட் எடுத்துக்கோங்க, ஒரு சாண்ட்லியர் எடுத்துக்கோங்க. ஒரு சாண்ட்லியர் கூட நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுறது எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஸோ அப்போ அவனால் பண்ண முடியுது, நம்மளால் ஏன் பண்ண முடியலன்னு ஒரு கொஸ்டின்ஸ் வருது. இல்லை அது ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா the point is the machineries and the industrial revolutions வந்து இன்னும் நடக்கல. ஆக்சுவலி நமக்கும் அவங்களுக்குள்ள இல்லை ஒரே ஒரு வித்தியாசம் இதுதான். நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு ரெஸ்டாரண்ட் சேர்ஸ் ஏதோ ஒரு சைனாலேருந்து வர ப்ராடக்ட்டுக்கும் இந்தியாவிலேருந்து வர ப்ராடக்ட்டுக்கும் ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம் இருக்கும், ஃபினிஷிங். அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியல இன்றைக்கி வரைக்கும். நான் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க, அந்த ஃபினிஷிங் வந்து அவங்க ஃபினிஷிங் நம்மளால் வர முடியல. ஏன்னா the machinery they use, the process they follow, it's not followed in India அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஃபாஷான் சிட்டி ஃபுல்லாக அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கல்ச்சர் க்ரியேட் ஆகல. அந்த கல்ச்சர் க்ரியேட் ஆகிறப்ப தான் அதுக்குண்டான நீட்ஸ் க்ரியேட் ஆகும், அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் க்ரியேட் ஆகும், அதுக்குண்டான ரிசோர்ஸஸ் க்ரியேட் ஆகும், ஒரு டெக்னிக்கல் ரிசோர்ஸஸ். இப்போ யூஎஸில் ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ எனக்கு இந்த ஒரு ஆப்பிள் ஃபோனை நான் அசம்பிள் பண்ணணுன்னா, இஃப் ஐ கால் 100 people and ask them to assemble it அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால ஒரு 10 பேர் கூட அந்த எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. பட் சைனாவில் ஐ கேன் ஃபில் தட் எலிஜிபிலிட்டி வித் 100 people. That means the technical knowledge is much required to manufacture any product. So அது வந்து நம்ம சைடில் இன்றைக்குமே நம்ம லேகாக இருக்கும். பட் ப்ராப்ளி if the opportunity comes we will also improve in that future. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நம்ம இந்தியன் இம்போர்ட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தாண்டி என்ன பண்ண போகிறோம், ஹவு யூனிக் we are doing itன்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு இல்லை அமேசான் வெப்சைட்லேயோ எச்சி வெப்சைட்லேயோ போய் பாருங்கள். பிளானர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. வீக்லி பிளானராக இருக்கலாம், இல்லை மந்த்லி பிளானர், டெய்லி பிளானர், இயர்லி பிளானர், இந்த மாதிரி நிறையா நம்ம டைரியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். இது ஒரு சாதாரண ஒரு பேப்பர் ப்ராடக்ட், சரிங்களா? நீங்கள் ஒரு டைரி நம்ம ஊரில் எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா இருக்குமா? 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாக்குள்ள இருக்கும். 200 ரூபா இருக்கும். 200 ரூபாக்குள்ள பேப்பர் புக்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் அதே அந்த பிளானரை போய் பார்த்தீங்கன்னா இட் காஸ்ட் அரௌண்ட் 800 rupees to 900 rupees. இன்னைக்கு வரைக்கும் சிவகாசியில் 60 ரூபாய்க்கு டைரி அடிச்சு கொடுக்குற ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ we have to focus what product they need. அண்ட் இப்போயுமே இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது 60 ரூபா 70 ரூபாய்க்கு தான் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. பட் அது பிரச்சனை இல்லை. அங்கே இருக்க ஒரு சாதாரண ஒரு ஹோம் மேக்கர் என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ரண்டேஜ் டிசைன்ஸை வீக்லி பிளானர்னு அந்த அதே டைரியை ப்ராப்ளி இந்த பிரிண்டிங்ஸ் மாற்றி அதை வீக்லி பிளானர் 1000 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. அதை லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து இட் இஸ் எல்லாமே என்னால் எது பண்ண முடியுமோ அதை வைக்கக்கூடாது. அங்கே என்ன நீட் இருக்குது, அங்கே எங்கே மார்க்கெட் கேப் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி இஃப் யூ லான்ச் அ ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் யூ கேன் மேக் இட்ஸ். இப்போ பேப்பர் ப்ராடக்ட் நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மளால் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ண முடியும். வி ஹேவ் ஆல் எக்யூப்ட் வித் மிஷினரிஸ் அண்ட் எவ்ரி திங். ஒன்லி திங் இஸ் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நமக்கு தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான டிசைன்ஸாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எதையும் மார்க்கெட் நீங்கள் போன்னு வச்சுக்கோங்களேன், உடன் டீக் ஃபர்னிச்சர்ஸ்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறீங்க இல்லையா? முக்குக்கு டீக் ஃபர்னிச்சர்ஸ்னு பார்க்குறீங்க. நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், கிக் ஸ்டார்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த கிக் ஸ்டார்ட்டில் போய் புக் நிச்சர்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் போய் பாருங்கள், யூ டோன்ட் பிலீவ் இட். காட்டன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்க, நம்ம வாங்க இப்போ ஒரு அட்டை பாக்ஸ்லாம் அடுக்கி நம்ம பார்சல்லாம் அனுப்புகிறோம்ல, இப்போ டிஹெச்எல் பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்க, அந்த பாக்ஸில் ஒரு ஸ்டூல் மாதிரி தே ஜஸ்ட் ராக்கெட் அப். அதாவது அதோட லாஜிக் என்னென்னா, ஒரு முட்டையை இந்த ஆங்கிளில் வச்சு உடச்சா என்ன தான் வச்சாலும் உடையவே உடையாது. அதே மாதிரி தே ஸ்டாக் இட் அப் த காட்டன் பாக்ஸ் இந்த சைஸ். அது ஒரு ரவுண்டாக கட் பண்ணி தே பேஸ்ட் இட் டுகெதர். தே செல் இட் ஃபார் க்ளோஸ் டு 6000 rupees 8000 rupees. சாதாரண காட்டன் பாக்ஸ், வெறும் சாதாரண காட்டன் பாக்ஸ். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்க, புக் நிச்சர்ன்ற பேரில் இருக்கும். இந்த கிக் ஸ்டார்டரை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியல. இப்போ நம்ம ஊரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஒரு மேனுஃபேக்சர்ஸ்ட்டை போய் கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மேனுஃபேக்சரிங்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ் சார். பட் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், கிக் ஸ்டார்டர் அண்ட் இண்டிகோகோன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது ரெண்டுமே யூஎஸ் பேஸ்ட் வெப்சைட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூ டிசைன் சம்திங். நீங்கள் இப்போ இந்த பிளான்டர் பாக்ஸே வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சேர், டேபிளோ, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஒன்று க்ரியேட்டிவாக ஒன்று தோணுது, யூ டூ இட். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் ஒரு வீடியோவை எடுத்து, ஒரு 1 minute 2 minute வீடியோவை எடுத்து நீங்கள் அதை போட்டுறீங்க, சரிங்களா? போட்டுட்டு இந்த பிளான்டர் பாக்ஸ் வந்து இதோட விலை வந்து 1000 ரூபா. யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ நான் இமீடியட்டாக தரமாட்டேன்,
ஒன்ஸ் ஐ கெட் 100 orders or 200 ordersக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த வெப்சைட்டில் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு 200 வந்ததுக்கப்புறம் அந்த மணியை வச்சு அதுக்கப்புறம் they start a manufacturing and they do it. Investors also. There is no need investors. இது வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மாதிரியான கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி வெளியே வந்து பார்த்தா க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது க்ரௌட் ஃபண்டிங் கிடையாது. க்ரவுட் ஃபண்டிங்னா என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னா ஐ ஹோல்ட் த ஸ்டேக் ஆன் யூ, பட் இட்ஸ் நாட் இன் தட் வே. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ஐடியாவை ஃப்ரீயாக வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். நான் இப்போ நான் அந்த ப்ராடக்ட் 60 நாள் கழிச்சு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். உங்களுக்கு எனக்குள்ள எந்த கனெக்ஷனும் கிடையாது. இது மாதிரி டெவலப் ஆன கம்பெனிஸ், லெட்ஸே நீங்கள் ஃபிட்பிட்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த கிக் ஸ்டார்டர்லேருந்து போன கம்பெனிஸ் தான் இந்த மாதிரி கம்பெனி. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கம்பெனி நான் சொல்ல முடியும். நீங்கள் போய் ஒன்றும் இல்லை, கிக் ஸ்டார்டர் வெப்சைட்டை மட்டும் போய் பாருங்க. நமக்கெல்லாம் சில விஷயங்கள் தோணும், டே ஹவு ஸ்டூபிட் இட் இஸ், ஹவு ஸ்டூபிட் திஸ் ப்ராடக்ட் இஸ்ன்னு சொல்ல விஷயங்கள் தோணும். ஆனால் தே மென்ட் மணி ஆன் இட். அதாவது ஒரு மினிமமாக ஒரு 5 கோடி ரூபாய் 4 கோடி ரூபாய் ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் கலெக்ட் பண்ண முடியும்னா சாதாரண ஒரு பாட்டில் ஓப்பனர், யூ டோன்ட் பிலீவ் இட். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க நெட்டில். இவ்வளோ பெரிய ஒரு நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேயிங் கார்ட்ஸில் அந்த ஏ சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிளில் ஒரு கார்டு ஓப்பனர், தே சோல்ட் மோர் தென் 2 crore rupees of worth of card opener. காஸ்ட் அரௌண்ட் 600 rupees, 700 rupees, $10 விற்று அதை மேக் பண்ணுற நம்ம ஊரில் பண்ணணும்னா ஒரு 300 ரூபா 200 ரூபா பண்ணலாம். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, this is not only for US citizens கிடையாது, all over the world except இந்தியாவில் மட்டும் இப்போ அலோவ் பண்ணல, பட் you can do it via multiple channels. ஓகே. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா மூளைக்கு மூளை வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, எல்லாருமே ஒரு ஐடியாஸோட தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேர் டெவலப்பிங் த வெப்சைட்ஸ், அந்த ஆப்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பேசும்போது எனக்கு. சரி, இப்போ நம்ம எப்படி பார்க்குறேன்னா, அதை முன்னாடிலாம் சொல்லுவாங்க, சென்னையிலேருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டால் ஒன்று நாய் மேலே விழுகும், இல்லாட்டி ஒரு இன்ஜினியர் மேலே விழுகும்னு ஒரு காமெடி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இப்போயுமே லிட்டரலி அப்படி தான் இருக்குது. இட் இஸ் லிட்டரலி எங்கே நம்ம தூக்கி போட்டாலும் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மேலே தான் போய் விழுகுது. பிகாஸ் அது என்னென்னா, அந்த அளவுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் ரியலி பூமிங் நவ். நான் அவங்கள தப்பு சொல்கிறதா சரியாக சொல்கிறதா எனக்கு தெரியல. சி, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் அன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் மாதிரி நாங்களும் வரணும்னு நினைக்கிறாங்க, ஜோஹோ மாதிரியோ வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த 4 கம்பெனி தாண்டி இன்னொரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டு தானே? ஸோ இப்போது வழக்கமாக இந்த மார்க்கெட்டிங் கிக்கில் சொல்லுவாங்க, யூ ஜஸ்ட் செல் மீ அ பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் ஐ நீட் அ பென், எனக்கு அந்த பெண்ணுக்கு நீடு இருந்தால் தான் அந்த பெண்ணை வாங்குவேன். நீங்கள் சீப்பாக கொடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, எனக்கு அந்த நீடு, அந்த பெண்ணுக்கு உண்டான நீடு இருந்தால் தான் நான் வாங்குவேன். இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணுற தப்பு என்னன்றதை நான் பார்க்குறேன்னா, தே ஆல் doing with their own imaginary vision. ஒரு 50-60% ஃபெயிலியர் ஆன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கொண்டு நான் ரீசன் சொல்கிறேன். they invest money again and again with their imaginary ideas. see, they are very good at coding. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புளோட நீட்ஸை புரிஞ்சுக்காம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பிளாகில் ஒரு இதில் படித்தேன். அவங்க அதில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹூ இஸ் டூயிங் ரெண்டிங் யுவர் எக்ஸ்ட்ரா வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸஸ்க்கு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. they spent almost 4 to 5 crores now and they are again seeking another 3 to 4 crores. இது பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கீங்க, வார்ட்ரோப்பில் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை ரெண்ட் பண்ணுறேன்னு ஒரு ஐடியாவை உங்களுக்கு மண்டையில் தோணுது, you did it. ப்ராக்டிக்கலி என் ட்ரெஸ்ஸை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கொடுத்தாலும் அவர் போட்ட ட்ரெஸ்ஸை திரும்பி நான் போட மாட்டேன். அப்படி இருக்கும் இல்லையா? அப்போ how they validated, how many use cases they did it. ஸோ இப்போ இத்தனை காரணங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது ஆல்ரெடி அவங்க 5 கோடி செலவு பண்ணிட்டாங்க, ஸ்டில் பிலீவ் திஸ் வில் ஒர்க். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஒரு 70-80% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க. அதாவது நான் யோசிக்கிற ஐடியா கரெக்டு, இது ஒர்க் ஆகும், யூஆர் புஷிங் மீ டவுன் அப்படின்னு சொல்லி they keep funding it. The government is supporting startups, பட் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன் நான் ஸ்டார்ட் அப் சைட்ஸில். நீங்கள் சொல்கிறது ஒரு கண்மூடித்தனமான ஒரு விளையாட்டு அப்படி தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஒரு மணி இருந்ததுன்னா நான் வந்து ஐ கேன் டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸோடு இருக்கிறவங்க யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் இது இன்னைக்கு வரைக்கும் நான் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கிறேன். மற்ற எல்லா பிஸ்னஸுமே என்னோட சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் தான். அதில் அரவிந்த்னு சொல்லி என்னோட பர்மி ஃபுட்ஸ்ன்னு சொல்லி முதல்ல நான் 2018 ஐ ஹவ் இன்வெஸ்டட் ஆல்மோஸ்ட் 1.8 lakhs அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான் அது. யூ டோன்ட் பிலீவ் இட், த கம்பெனி இஸ் டூயிங் குட். இன்னைக்கு வரைக்கும் காலையில், இன்னைக்கு தேதி எடுத்துக்கிட்டாங்க, காலைல 5 மணிக்கு ஹீ வில் பி இன் மார்க்கெட். முட்டைகோஸ் வந்து 15 ரூபாய்க்கு. இப்போ நான் கிருஷ்ணா விலாஸ் ஓப்பன் பண்ண கூட நான் வந்து ஒரு வெண்டர்கிட்ட வச்சு வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் அப்படி பண்ண மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் காலையில் 5 மணிக்கு போய் மார்க்கெட்டில் நிற்பான், வாங்குவான். ஒரு நாள் கூட கடைக்கு லீவ் போடாமல் கடையில் வந்து ஹீல் ஸ்டாண்ட். ஸோ திஸ் மேக்ஸ் ஹிம் ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஸோ அப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆஸ் அ இன்வெஸ்டராக நான் வந்து பிஸ்னஸ் நம்புறதை தாண்டி
அவனோட ஹார்ட் ஒர்க்கும் அவனோட டெடிகேஷன்ஸ்க்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு பி வித் ஹிம். ஐ நோ ஹவு டு பிகம் ஹி வில் பிகம் சக்ஸஸ். ஸோ எதர் இன்வெஸ்டிங்கில் ஒரு நீங்கள் இந்த பெரிய பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விதமாக தான் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப இப்போ நான் வந்து நீங்கள் இப்போ எல்லாம் கேட்குறீங்கல்ல, ஏன் வந்து நீங்கள் காமர்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரிவீல் பண்ணுறீங்க, ஏன் உங்கள் பிஸ்னஸ் இப்போ நான் என்னென்னா அடுத்த மாடலுக்கு போயிட்டேன்னா எனக்கு இது காமர்ஸ் வந்து கேஜிஎஃப் படம் மாதிரி எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாம்பேல ஒரு வில்லை வந்து பெரிய வில்லனா தெரியும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வில்லன்னு பார்த்தா இதுதான்டா இவன் தான்டா பெருசு இவன் சின்னதுன்ற இப்படியே அவன் சுவிட்ச் ஆகிட்டே போவான் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் நான் காமர்ஸ்குள்ளே பார்த்தேன், காமர்ஸ்குள்ளே ஐ சி திஸ் இஸ் ரியலி குட், திஸ் இஸ் ரியலி மின்டிங் மணின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பார்க்குறேன், இட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் பில்டிங் இட்ஸ் எனக்கு பெருசாக தெரியும். அப்போ ஹேப்பினிங் பெருசாக இப்போ எனக்கு வேற ஒன்று பெருசாக தெரியுது. இட்ஸ் கிரியேட் அ பிராண்டிங் அண்ட் இன்வெஸ்டிங். இதுதான் வந்து ஒருத்தர் வந்து பெரிய ரிச் ஆக்க முடியுன்றது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ இன்வெஸ்டிங் ஆன் சம் அதர்ஸ். சரி, நீங்கள் இப்போ வாரன் பஃபே நீங்கள் யாரை வேணால் பெரிய லெஜெண்ட்ஸ் யாரை வேணால் எடுத்துட்டாங்களோ, தே டோன்ட் ஒர்க், தே ஜஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் பீப்புள் ஹூ இஸ் ரியலி ஒர்க்கிங். ஸோ அந்த கான்செப்டில் தான் தே ஆர் ஆல் டூயிங் இட். ஸோ இப்போ இன்ஃபேக்ட் அதை சொல்லணும்னா, நான் இன்வெஸ்டட் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி டு பர்மி ஃபுட்ஸ். தேர் growth இஸ் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் தேர் டூயிங் வெரி குட். ஐ ஸ்டில் பிலீவ் இன் அரவிந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் அரவிந்த் சிவான்னு ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தோட ஹார்ட் ஒர்க்கில் ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமே தவிர ஜஸ்ட் சிட்டிங் சிம்பிள். இப்போல்லாம் இருக்கவங்க எனக்கு இப்போ நிறைய ஹாப்பினிங் ஐஸ்கிரீம்ஸ்க்குள்ள நிறைய கால்ஸ் வருது, நிறைய இது வருது. சி இஃப் யூ ஆர் ரெடி டு ஒர்க், வி ஆர் ஹாப்பி டு கிவ். நான் வந்து காசு 15 லட்ச ரூபா கொடுக்குறேங்க, ஐ வில் ஸ்டார்ட் இதுன்னா வி ஆர் நாட் ப்ரிஃபரிங் தெம். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹோட்டல் எங்கே ஃபெயில் ஆகும் தெரியுங்களா? நீங்கள் கேஃபேவாகட்டும், ஒரு ஹோட்டல்ஸ் நிறைய 100 முளைக்குது 100 க்ளோஸ் ஆகுது இல்லை. இது எங்கே க்ளோஸ் ஆகும்னா அந்த ஓனர் கடையில் நிற்க மாட்டார். வேறு என்ன பிளான்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கொண்டு வரலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார அப்படிங்கிறது வந்து இப்போ கரண்ட்டாக என்ன தாட் வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அது ஐடியா சொல்ல முடியுமா? இப்போ கரண்ட்டாக இருக்க சினாரியோவில் இப்போ நீங்கள் போய் யூடியூப்லேயோ இதுலேயோ போய் ஹையஸ்ட் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், டாப் மோஸ்ட் சர்ச்சில் வந்து காமர்ஸ் இஸ் நம்பர் 1. சின்ஸ் நம்மளோட ரெவென்யூஸே சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி காமர்ஸ் எங்கே இப்போயுமே வந்து சம் பீப்புள் ஆர் டெல்லிங் இட்ஸ் காமர்ஸ் இஸ் டெட். I don't say, because நம்மளோட பையிங் கெப்பாசிட்டி இஸ் எவ்ரிடே நம்ம கடைக்கு போய் வாங்கினதை தாண்டி இப்போ ஆன்லைனில் வாங்குற ஜாஸ்தி ஆகிட்டு இருக்க பீரியடில் இருக்கும். எவ்ரிபடி இஸ் டூயிங் இன் காமர்ஸ். இந்த கன்சூமர்ஸ் இஸ் ஹை, த செல்லர்ஸ் ஷுட் கோ ஹை. ஸோ இப்போ இந்த ரேஷியோஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா ஈக்குவலண்ட்டாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்போ யூஎஸில் நீங்கள் லாஸ்ட் இயரோட காமர்ஸ் பர்ச்சேஸுக்கும் இந்த வருஷத்துக்கும் ஆல்மோஸ்ட் 8.3% have been increased. $1.9 trillion which have been sold online only through Amazon, eBay, Walmart, இந்த மாதிரி ஒரு 8 வெப்சைட் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 8 வெப்சைட்டில் மட்டும்தான் இவ்வளோ சேல்ஸ் நடக்குது. ஸோ அப்போ அது காமர்ஸ் எனக்கு தெரிஞ்சு தெர் ஆர் எனி நம்பர் ஆஃப் வேஸ் யூ கேன் மேக் இட் இன் டிஜிட்டல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஒன். அந்த ஏஐயில் வச்சு யூ கேன் மேக் மின்ட் மணி. நீங்கள் உங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு தெரியல. அதாவது யூ சி ஒரு கிட்ஸ் வீடியோ இருக்கு இல்லைங்களா, ஸோ யூ கேன் ஜென்ரேட் த்ரூ ஒரு 4 பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு இன் வீடியோ அண்ட் வாய்ஸ் லேப் இந்த மாதிரி சில வெப்சைட்ஸில் வச்சுட்டு யூ கேன் முன்னாடியெல்லாம் ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணணும், யூ நீட் அ பிக் டீம் டு டூ இட். இப்போல்லாம் அப்படி கிடையாது. யூ பே $199 ஒரு ப்ரீமியம் ஃபீஸ் போட்டிங்கன்னா யூ கிரியேட் அ வீடியோ வித்தின் ஒன் டேல யூ கேன் மேக் 6 வீடியோஸ். அந்த அளவுக்கு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸை க்ரியேட் பண்ண முடியும். கண்டென்ட்ஸ் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் மணி மேக்கிங் சைட்ஸில் இப்போ வந்து ரொம்ப ஹை லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, காமர்ஸில் இப்போ அட்வான்ஸ் லெவலில் வந்து லைவ் ஷாப்பிங்னு ஒரு கான்செப்ட்ஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதாவது சைனாவில் வந்து இப்போ அதை மாக் கூட பண்ணுறாங்க. தே புட் லைக் தே சே லைக் இட்ஸ் அ ஃபேக்ட்ரி. நீங்கள் இப்போ இது வந்து இந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த ட்ரெஸ் வேணுமா, இந்த ட்ரெஸ் வந்து $50 கொடுக்குறோம், டிக்டாக் ஷாப்பிங். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்டு ஷாப்பிங் மெத்தட்ஸ் வந்து லைவ் ஷாப்பிங்ஸில் வந்து இதுதான் ட்ரெண்டில் இருக்குது இப்போ யூஎஸில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் லையிங் அரவுண்ட் அண்ட் கண்டென்ட் மேக்கிங் அண்ட் இதெல்லாம் வந்து இட் இஸ் அ சர்வீஸ் பேஸ்டு, காமர்ஸ் சர்வீஸ் பேஸ்டு. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் காமர்ஸ்னு எடுத்துகிட்டா 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இதை தாண்டி ஃபிசிக்கல் பிஸ்னஸ்ன்னு போனீங்கன்னா யூ நீட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் யூ நீட் அ டைம் டு சிட் அண்ட் ஒர்க் அரவுண்ட். ஸோ யூஎஸில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பையிங் ஆப்ஷன்ஸ் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்க. ஏன்னா அங்கே டாரிஃப்ஸ் இங்கே போடும்போது எண்ட் யூசர் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அங்கே இருக்கிற யூஎஸ் பீப்புள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அங்கே வாங்குகிற தன்மை குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக குறையும். பட் ஆனால் வந்து அந்த நம்பர் ஆஃப் இப்போது நீங்கள் அவகோடா சாப்பிட்டு பழகிட்டீங்க சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் 11 மணிக்கு அவகோடா ஜூஸ் குடிச்சே ஆகணும்னு ஒரு ஹேபிட்டில் இருக்கீங்க. நான் இன்றைக்கி அவகோடா விலை வந்து ஒரு $11 இருக்குதுன்னு வச்சுக்கோம். நாளைக்கு $12 ஆனால் நீங்கள் வாங்க முட்டுருவீங்களா?
அஃப்கோர்ஸ் வாங்கி தான் ஆகுவேன் சரிங்களா. அது அது இட் டசன்ட் மைண்ட் ரைட். ஸோ கெப்பாசிட்டி வில் கோ டவுன். ஸோ நீங்கள் 5 1/2 கிலோ 1 கிலோ வாங்குற இடத்துல 3/4 கிலோ வாங்குவீங்க. ஸோ பட் யூ கேனாட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஒரே நாளில் அப்சைட் டவுனாக மாற்ற முடியாதுல்ல. இட் இஸ் தேர். த டேரிஃப்ஸ் ஒன்ட் இம்பேக்ட் மச் நடக்காது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன பர்சன்டேஜ் நடக்கும். பட் இட் இஸ் பொலிட்டிக்கலி ஹேண்டில்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இன்னமும் நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. நான் எப்படி யூஎஸில் ப்ராடக்ட் விற்க முடியும், ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்ற டவுட்ஸ் வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேருக்குமே இருக்குது. ஸோ அது எப்படி பாசிபிள் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைங்க, அதுதான் ஆக்சுவலாக இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் ஒர்க் ஷாப்ஸில் நிறையா ஊரில் கண்டக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ ஒரு 500-600 பேர் இந்த ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. யூ டோன்ட் பிலீவ் இட், வித்தின் 2 months வி ஹவ் ஆன்போர்டட் 50 to 60 sellers யூஎஸ்ல, இந்தியாவில். அது என்னன்னா இப்போ இங்கே ஒரு கேப் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியா கூகுளில் போயிட்டு காமர்ஸ்னு அடிச்சிங்கன்னா எவ்ரிபடி இஸ் டெல்லிங் how to sell in Meesho, how to sell in Amazon India, how to sell in Flipkartன்னு தான் சொல்கிறாங்க. யாருமே வந்து Amazon.comல விற்கலான்றதே இன்ஃபர்மேஷனாகவே சொல்கிறதில்ல. அதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ப்ரைஸிங் பண்ணணும், அதுக்கு இங்கேருந்து லாஜிஸ்டிக்ஸ் இங்கேருந்து எப்படி அனுப்ப முடியும். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாதிரி யூ கேன் கிரியேட் அ கம்பெனி இன் யூஎஸ் ஜஸ்ட் லைக் தட். 24 hours யூ கேன் ஓப்பன் அ கம்பெனி இன் யூஎஸ். 24 hours ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஊர் ஜிஎஸ்டி மாதிரி அந்த ஊரில் இஐஎன் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த இஐஎன் நம்பர் வாங்கிடலாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு, இது எல்லாமே கோயம்புத்தூரில் உட்காந்துட்டு இந்தியாவில் உட்காந்துட்டு வி டிட் இட் ஃபார் 20 people ஆல்சோ. ஸோ அப்போ அந்த மாதிரியான இந்த இன்ஃபர்மேஷன் தான் கேப்பாக இருக்கே தவிர மற்றபடி இப்போ இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். புரியுதுங்களா? இப்போ சைனாவில் இருக்குது. இப்போ நீங்கள் அமேசான் சொல்கிறோம்ல, 100 பொருள் அமேசானில் விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், 95% ஆஃப் ப்ராடக்ட் இட் இஸ் டைரக்ட்லி சோல்ட் ஃப்ரம் சைனீஸ் செல்லர்ஸ். நீங்கள் போய் பாருங்கள், கீழே வந்து போட்டிருப்பான் ஷிப் அண்ட் சோல்ட் பை சைனீஸ், அந்த கண்ட்ரி வந்து போட்டிருக்கப்ப சைனா தான் இருக்கும். 95% யூ கிராஸ் வெரிஃபை வித் ChatGPT ஆல்சோ. ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா அங்கே இருக்க எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்தியன் செல்லர்ஸ்க்கு இது யாருக்குமே தெரியல. இப்போ இந்தியாவில் அவன் ஒரு லேக்ஸில் வித்துட்டு இருக்கான், க்ரோஸில் வித்துட்டு இருக்கான், அவனுக்குமே அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குது. என்ன இருக்குன்னா, நான் எப்படி இங்கேருந்து அங்கே அனுப்புறது, நடுவில் போகிறப்ப கஸ்டம்ஸ் எவ்வளோ வரும், இந்த டாக்ஸஸ் என்ன வரும், இது என்ன வரும், அது என்ன வரும். ஸோ என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் தேர். ஸோ இப்போ இதை நான் என்ன சொல்கிறது, இது ஒரு சர்வீஸாக சொல்கிற மாதிரி தான் பண்ணுறேன். ஆக்சுவலி யூ ஜஸ்ட் ஓப்பன் இட். இது நீ இதெல்லாம் பண்ணிக்கோ. நானே ப்ராடக்ட்லாம் சில டைம்லாம் ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்து இதை இப்படி தான் விற்கணும், இது இவர்கிட்ட தான் வாங்கணும், இவர்கிட்ட தான் மேனுஃபேக்சர் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கைடன்ஸை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு வி ஆர் டூயிங் இட். வித்தின் மந்த் நீங்கள் ஒரு 30 to 40 sellers we have onboarded and we started selling also. அதாவது ஃபஸ்ட்டு செல்லர்ஸ்க்கு சேல்ஸ் ஆரம்பிச்சு we are telling that நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் சேல் பண்ணதுலேருந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து இப்போ அமேசானில் ஏன் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சேல் கிடைக்கிறதுக்கு 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். அது சொல்லவே முடியாது. ஆனால் அமேசானில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. they change the algorithm now. நீங்கள் இன்றைக்கி அமேசானில் ஒரு 100 யூனிட் அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், within next day you will get an order. Within next, we have tested with so many sellers. இன்னைக்கு நீங்கள் 100 ப்ராடக்ட் அமேசானோட வேர் ஹவுஸில் நீங்கள் அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அனுப்பிச்சிங்கன்னா யூ கெட் அ ஃபஸ்ட் சேல்ஸ். ஓகே. இப்போ என்னன்னா இவங்களுக்கு எது விற்கணும் அந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் தெரிய மாட்டேங்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ டோன்ட் பிலீவ் மை இன்ட்யூஷன். இது நல்லா இருக்குது, இதை நான் விற்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஐ பர்சனலி பிலீவ் டேட்டா, நோபடி எல்ஸ். நான் டேட்டாவில் வி ஹாவ் அ டூல் டு அனலைஸ். இதெல்லாம் என்னென்ன டூல்ஸில் வச்சு எப்படி பார்ப்போம், இதில் எந்த கீவேர்ட் போட்டு எப்படி தேடுறாங்க, இப்படி லெட்ஸே நான் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்டர் பாட்டிலுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் பேர் வைக்கலாம். 1 liter வாட்டர் பாட்டில் ஃபார் சேல்னு வைக்கலாம். அப்போ நான் எப்படி விற்பேன்னா, நான் வந்து எத்தனை பேர் என்னென்ன கீவேர்ட்ஸில் சர்ச் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற கீவேர்டு வச்சு தான் அந்த டைட்டில் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் வந்து டெக்னிக்கலுக்கும் நான் டெக்னிக்கலுக்கும் ஒரு கேப் இருக்கே தவிர அது நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ப்ராபப்ளி இந்த ஒர்க் ஷாப்ஸ்லையோ இதுலையோ இஃப் யூ லேர்ன் ஆன் யுவர் ஓன் யூ கேன் கெட் தட் இன்புட். ஸோ இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த சேல்ஸ் வித்தின் அ டே. நம்ம எப்படி வேணாலும் யாரை வேணாலும் மோட்டிவேட் பண்ணலாம். ஆனால் அது அல்டிமேட் மோட்டிவேஷன் பாயிண்ட் வந்து மணி தான். பிலீவ் இட் ஆர் நாட். லாஸ்ட் டைம் வந்திருக்கப்போ தான் சொன்னீங்க இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் அது இவ்வளோ ட்ரமெண்டஸான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ 38 to 40 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப வித்தின் ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதெல்லாம்? சரி, ஆக்சுவலாக அது எங்களுக்கே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. வி ஹவ் ஸ்டாப்ட் ஃப்ரான்ச்சைசிஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். அன்டில் அன்லெஸ் நீங்கள் ஒரு ரொம்ப நல்ல லொக்கேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை பார்க்க முடியுமா, இதெல்லாம் ஸ்க்ரூட்டனிங் பண்ணி தான் we are giving it. சின்ஸ் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒன்று தான், ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ப்ராடக்ட். என்னோட ஐஸ்கிரீம்ஸ் வந்து இட் இஸ் குட்டுங்கிறத நான் 100% பிலீவ் பண்ணுறேன். அதை தாண்டி த பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் ஆல்சோ. இப்போ நாங்கள் அண்ணா நகரில், சென்னை அண்ணா நகரில் இங்கே ஒரு கடை வச்சுருக்கோம். அந்த கடைக்கு மேலே ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பிராண்ட் இருக்குது. இப்போ இவங்க 2 பேர்த்த தாண்டியும் த பீப்புள் ஆர் கெட்டிங். அது எங்கள் கடை வந்து அண்டர் கிரவுண்ட் கடை.
அண்டர் கிரவுண்ட்லேயும் அவ்வளோ கூட்டம் வருதுங்கிறத பார்க்குறப்ப ஐ ஃபீல் மோர் ஹாப்பி. சின்ஸ் ஐ பிலீவ் இன் குவாலிட்டி, ஐ பிலீவ் இன் மை ப்ராசஸ், that makes me to the next level அப்படின்றத பார்க்க. So we are expanding to UAE and Sri Lanka. We are doing a factories and Dubai we are setting up a factory. Middle East fullaவே we are doing it. So this is all about it. So handling the feedback is very important in the business, right? So எப்படி வருது feedbacks எல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னோட ஒன்லைனர் வந்து என்னென்னா அக்செப்டிங் த ஃபீட்பேக்ஸ். நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் என்னோட ஃபேஸ்புக்ஸ் ஆகட்டும், என்னோட ரிவ்யூஸ் ஆகட்டும், நான் அதை வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த பிரச்சனைக்கு நான் பர்சனலாகவே கமெண்ட் போடுவேன். நீங்கள் என்னோட ஐஎம் ராஜராஜன்ற இதுலேருந்து தான் கமெண்ட்டே போடுவேன். இந்த தப்பு நடந்துச்சுன்னா ஐ அக்செப்ட் மை ஃபால்ட், தென் ஐ வில் சி ஹவு கேன் ஐ கரெக்ட் இட். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாப்பினிங் ஆர்எஸ்புரம்லையோ எல்லா ஸ்டோர்ஸ், என்னோட ஓன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயும் ஐ ஹாவ் மேட் அ போர்டு. நீங்கள் இந்த கடையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்னோட பர்சனல் நம்பருக்கு கூப்பிடலான்னு சொல்லி என் பர்சனல் நம்பரை மென்ஷன் பண்ணி ஐ புட் அ பேர்ட் எவ்ரிவேர். இதில் நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு, அது நிறைய ஃபோரம்ஸில் வந்திருக்கு. ஐ ஹவ் பர்சனலி கால் த பர்சன் அண்ட் அட்ரஸ்ட் இட் அண்ட் ஐ மேட் அ ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் ஆர் வாட் எவர் என்ன காம்பன்சேஷன்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறோம். சி வென் யூ க்ரோ பிக், வென் யூ ஸ்டார்ட் இக்னோரிங் த ஃபீட்பேக், நான் வளர்ந்துட்டேனே அதனால் இவங்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்டில் யாராவது ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து அவங்க விழுக ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நான் பண்ணக்கூடாதுங்கிறத பார்க்குறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாத்தையுமே அவன் ஒரு 50 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தாலும் ஐ ஸ்டில் ஃபீல் ஹீ பிலீவ்ட் மீ அண்ட் ஹீ கேம் டு மை ஷாப் அண்ட் ஹி ஹேட் அன் ஐஸ்கிரீம். ஒரு நாளைக்கு நாங்கள் 2000 ஸ்கூப் 5000 ஸ்கூப் ஐஸ்கிரீம் விற்றாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து இருந்தாலும் ஹீ இஸ் மை மெயின் கன்சர்ன். அவன் என்னை நம்பி வந்திருக்கான், ஐ ஷுட் நாட் டிசப்பாயிண்ட் ஹெம். அவன் ஹீ இஸ் மை கெஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் ஒவ்வொரு கஸ்டமரையும் பார்க்குறேன். எனி ஃபீட்பேக் இட்ஸ் அ குட் பேட், அவன் மேலே தப்பு இருக்கலாம், எங்கள் பசங்க மேலே தப்பு இல்லாமல் அவங்க மேலே தப்பு இருந்தால் கேசஸும் வரும். அப்படி இருந்தாலும் வி ஷுட் அக்செப்ட் இட். ஸோ அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்ஸாக ஒருத்தரை கொண்டு போகும்னு நான் பார்க்குறேன். சூப்பர். ஒவ்வொரு தடவையும் வரும்போது ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் உங்களை நான் பார்க்க முடியுது. அண்ட் ஹோப் அடுத்த தடவை வரும்போதும் வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.